அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு பாதையிலே பயணம் செய்கிறான். அவனை சந்திப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அவர் இந்த தோழரை பார்த்து கேட்டார், எங்கே செல்கிறாய்? அவர் சொன்னார், இந்த ஊரிலே ஒரு சகோதரன் இருக்கிறான், அவனை சந்திப்பதற்காக செல்கிறேன். அந்த மலக் கேட்டார், ஏதாவது உலக காரியங்கள் தேவை அவரிடத்திலே இருக்கிறதா? அதை பெறுவதற்காக செல்கிறாயா? அவர் சொன்னார், இல்லை, அவரை நான் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், அதற்காக அவரை சந்திக்க செல்கிறேன். இந்த பயணத்துடைய நோக்கம் எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய நேசம்தான். அந்த மலக்கின் வாயிலாக அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு செய்தியை அந்த தோழரின் மூலமாக அல்லாஹ் கூற வைத்தான். அந்த மலக் அந்த தோழரிடத்திலே சொன்னார், அல்லாஹ்விற்காக அவரை சந்திக்க செல்கிறாயா? எப்படி நீ அல்லாஹ்விற்காக அவரை நேசிக்கிறாயோ அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹ்விற்காக முஃமின்களை நீங்கள் நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 3 தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். அதில் ஒரு தன்மை, ஒருவரை நேசித்தால் அது யாராக இருந்தாலும், உங்கள் தந்தை, உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உன் சகோதரன், உன் தோழன், உன் நண்பன், உன் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாஹ்விற்காக இருக்கக்கூடியவர்களில் யாரை நீங்கள் நேசித்தாலும், அல்லாஹ்விற்காக நேசித்தால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை கொடுப்பான். சூரியன் ஒரு மைல் தூரத்தில் இருக்கும் போது நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் போது அல்லாஹ் அழைத்து சொல்லுவான், இன்றைய தினம் எனக்கு நிழல் அளிக்கப்படுகிறது. யாருக்கு? எனக்காக நேசித்தவர்களுக்கு, எனக்காக நேசம் கொண்டவர்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள், அவர்கள் யார்? அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள், அல்லாஹ்விற்காக பிரிந்தவர்கள். என்ன விளக்கம்? அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசித்தால், கேளுங்கள், அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசித்தால் அவர்கள் அல்லாஹ்விற்காக பிரிவார்கள் என்றால் உலகத்தில் அல்ல, அவர்களை இந்த உலக வாழ்வில் ஒரு சிறிய பிரிக்கும், அது மரணம். மீண்டும் அவர்களை ஒன்று சேர்ப்பான் அல்லாஹ். எங்கே? அர்ஷின் நிழலில். அந்த பிரிவு குறுகிய கால பிரிவு தான். அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள் ஒருபோதும் பிரிய மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் எத்துணை மரணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்திருக்கிறார்கள். தோழர்கள், நண்பர்கள், உறவுகள், மனைவி, குழந்தைகள், ஏன் இத்துணை மரணங்களும் அவங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தெரியும், இந்த உலக வாழ்வு ஒரு தற்காலிக வாழ்வுதான். நாம் மரணித்து விட்டால் அல்லாஹ்விற்காக நேசித்திருக்கிறோம், அல்லாஹ் அவர்களை, நம்மை நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான், அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று. உங்கள் தாயை நீங்கள் அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து பிரிந்து மரணித்திருந்தால் கவலை கொள்ளாதீர்கள், இது தற்காலிக பிரிவு. உங்களுடைய தாயை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹ் உங்களை அர்ஷின் நிழலில் ஒன்று சேர்ப்பான். உங்கள் கணவனை நீங்கள் பிரிந்திருந்தால், பிள்ளையை பிரிந்திருந்தால், உங்கள் மனைவியை பிரிந்திருந்தால், உங்கள் சகோதரனை, நண்பனை, தோழர்களை, அல்லாஹ்விற்காக நேசித்த யாரை நீங்கள் பிரிந்திருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள், இது பிரிவு, தற்காலிக பிரிவு. அல்லாஹ்விற்காக நேசித்தவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான்.